தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகும். கடலோர மாவட்டங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தகவல். சென்னை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மே 1ஆம் தேதி முதல் வெயில் சுட்டெரிக்கும். புறநகரில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை கடக்கும் என்றும் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கடும் வெயிலால் வறண்டு போன தென்காசி கடனாநதி அணை. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளதால் பொதுமக்கள் கவலை. உதகை அருகே பாசன்ஸ்வேலி வனப்பகுதியில் பரவும் காட்டுத்தீ. 2வது நாளாக ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். பல்வேறு மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீச வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை. மதிய வேளைகளில் வெளியே செல்வதை தவிர்ப்பது உள்ளிட்ட அறிவுரைகளும் வெளியீடு. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள் உட்பட மொத்தம் 5276 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக புகார். நெல்லையிலிருந்து சென்னைக்கு வர 2000, 3200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பு. திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு இன்று சிறப்பு ரயில். கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலையான் சுவாமி கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான மக்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். மதுரையில் களைகட்டத் தொடங்கியது கள்ளழகர் சித்திரை திருவிழா. தோல்பை, மூங்கில் தொப்பி, அலங்கார மாலைகள் வாங்க மக்கள் ஆர்வம். திருவண்ணாமலையில் குவியும் பக்தர்கள். 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசிக்கும் மக்கள். தெண்டை மேளம் முழங்க கோலாகலமாக நடைபெறும் திருச்சூர் பூரம் திருவிழா. யானை மீது பவனி வந்த பகவதி அம்மனை தரிசித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். கொடைக்கானலில் நடைபயிற்சி செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். முதல்வருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள்.
வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று விஜய் ஆஸ்திரேலியா செல்லவில்லை என ஆதவ் அர்ஜுனா விளக்கம். திமுக பரப்பிய வதந்தி எனவும் குற்றச்சாட்டு. ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. அது திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தமிழகத்துக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது. மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக சிரமத்திற்கு ஆளாகியுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள். கேஸ் நிரப்பும் நிலையங்கள் மூடியே இருப்பதாக ஓட்டுநர்கள் ஆதங்கம். இப்போ கேஸ் போகிறதுக்கே நாங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. அந்த கியூவில் நிற்கிற நேரத்தில் பொழப்பு போயிடுது. இப்போது ஈரான்லேருந்து ஈராக்லேருந்து கேஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தடை பண்ணுறாங்க. அங்கேருந்து லோடு வரல, அதனால எங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும்னு பங்கில் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ டெய்லி வாழ்க்கையே போராட்டமாக போச்சு. சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்க அலைமோதிய கூட்டம். வரத்து குறைந்ததால் மீன்கள் விலை அதிகரிப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை சற்று குறைந்தது. வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ள அதிவேக ஈநுழை தொடர்வினை மூலம் தாமாக செயல்படத் தொடங்கியது. இது வரலாற்றில் ஒரு மைல்கல். மனதின் குரல் நிகழ்ச்சியில் அணு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீட்டை ஒத்திவைத்த தேசிய தேர்வு முகமை. இன்று வெளியாகவிருந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு இணையதளத்தில் பதிவிறக்கம் என அறிவிப்பு. புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டிலிருந்து சிபிஎஸ்இ பள்ளிகளிலிருந்து பிரெஞ்சு மொழி நீக்கமா? 2 இந்திய மொழிகளும் 1 வெளிநாட்டு மொழியும் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவால் பிரெஞ்சை 2ஆம் மொழியாக தேர்வு செய்தவர்கள் குழப்பம். இந்தியாவின் பிரபல புகைப்பட பத்திரிகையாளர் ரகுராய் காலமானார். வங்கதேச மோதல், போபால் விஷவாயு கசிவின் விளைவுகளை காலம் கடந்தும் பேசும் புகைப்படங்களை எடுத்தவர். ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக 10 விரைவு ரயில்களின் சேவை ரத்து. சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் ரயில் சேவையில் மாற்றம். வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்களுக்கு விருந்தளித்த நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு. அதிபர் டிரம்பை பத்திரமாக அழைத்துச் சென்ற பாதுகாவலர்கள். அமெரிக்க அதிபர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது புகைப்படம் வெளியீடு. துப்பாக்கிச் சூட்டின் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோவை வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு தன்னை குறிவைத்து நடந்ததா என்ற கேள்விக்கு தெரியாது என ட்ரம்ப் பதில். தீவிர விசாரணை நடந்து வருவதாகவும் பல முக்கிய விவரங்கள் நாளைக்குள் வெளியாகும் என்றும் தகவல். துப்பாக்கிச் சூட்டில் அமெரிக்க அதிபர், துணை அதிபர் உயிர் தப்பியது ஆறுதல் தருவதாக பிரதமர் மோடி கருத்து. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என சமூக தளத்தில் பதிவு. இஸ்லாமாபாத் நகருக்கு அமெரிக்க தூதர்கள் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ரத்து செய்த அதிபர் ட்ரம்ப். ஈரானிய அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தை நேர விரயம் என்றும் கருத்து.
அமெரிக்கா தரும் கடும் நெருக்கடிகள், மிரட்டல்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இரண்டாம் சுற்று பேச்சு கைவிடப்பட்ட நிலையில் ஈரான் அதிபர் பெசஸ்கியான் விளக்கம். ஈரானுடனான போரை நிறுத்த வலியுறுத்தி இஸ்ரேல் மக்கள் போராட்டம். பிரதமர் நெதன்யாகு சமாதான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு. லெபனான் எல்லையில் மீண்டும் படைகளை குவித்து வரும் இஸ்ரேல் ராணுவம். போர் நிறுத்தம் அமலில் உள்ள சூழலில் இஸ்ரேல் நடவடிக்கையால் தொடரும் பதற்றம். வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக புதிய செயலியை அறிமுகம் செய்தது எக்ஸ் நிறுவனம். எக்ஸ் சாட் செயலிக்கு உலகம் முழுவதும் உள்ள பயனர்கள் மிகுந்த வரவேற்பு. மே 2ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு. வருவாய் பகிர்வு முறையில் படங்களில் நடிக்க நடிகர்கள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தல். ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக 10 விரைவு ரயில்களின் சேவை ரத்து. சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் ரயில் சேவையில் மாற்றம். மதுரையில் களைகட்டத் தொடங்கியது கள்ளழகர் சித்திரை திருவிழா. தோல்பை, மூங்கில் தொப்பி, அலங்கார மாலைகள் வாங்க மக்கள் ஆர்வம்.